புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் அதிகாலை முதல் கடுமையான பனிமூட்டம். 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. தமிழகத்தில் இன்று பள்ளிகள் திறப்பு இல்லை. திங்கட்கிழமை முதல் பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு. மாவட்ட கவுன்சிலர் தேர்தலில் தலா 13 மாவட்டங்களை கைப்பற்றும் அதிமுக, திமுக. சிவகங்கையில் இரு கட்சிகளும் தலா 8 இடங்கள் பெற்றதால் இழுபறி. தேர்தல் நடைபெற்ற 314 ஊராட்சி ஒன்றியங்களில் அதிக இடங்களை கைப்பற்றியது திமுக கூட்டணி. 95 இடங்களை வென்ற அமமுக 2 ஊராட்சி ஒன்றியங்களை கைப்பற்றியது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களின் அன்பை அதிமுக பெற்றிருப்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் குறித்து OPS, EPS கூட்டாக அறிக்கை. தேர்தல் ஆணையத்தின் ஒருதலைபட்சமான அணுகுமுறையை மீறி மகத்தான வெற்றி கிடைத்திருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிக்கை. எத்தகைய அராஜகத்தையும் முறியடிக்கும் வல்லமை மக்கள் சக்திக்கு உண்டு என்றும் பெருமிதம். சிறுபான்மையினரின் வாக்குகளை அதிமுக இழந்துவிட்டதாக கட்சியின் முன்னாள் MP அன்வர் ராஜா வேதனை. குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஆதரித்ததே காரணம் என பேட்டி. வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடு. சென்னையில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக 5 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. சென்னையில் அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. நீர்நிலைகள் அனைத்தும் பனி நிரம்பி காணப்படுகின்றன. சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி நிலவுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்காளாகினர். பெரும்பாலான இடங்களில் சாலைகள் தெளிவாக இல்லாததால் வாகனங்கள் மெதுவாக சென்றன. சென்னை நகரில் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம் நிலவியது. சென்னை விமான நிலையத்தில் ஓடுதளம் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் ஹைதராபாத், திருவனந்தபுரம், மஸ்கட், ஆஸ்திரேலியா, டெல்லி ஆகிய பகுதிகளில் இருந்து வந்து சென்னையில் தரையிறங்க வேண்டிய விமானங்கள் வேறு இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. நேற்று அதிகாலையில் சென்னையில் நிலவிய பனிமூட்டத்தை விட இன்று அதிகமாக காணப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழக மாவட்டங்களில் இருந்து கர்நாடகா வரையிலான நிலப்பரப்பில் வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சி காணப்படுவதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார். அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு பிறகு ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காரணமாக விடுமுறை மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை 2 நாட்களாக நடைபெற்றதால் விடுமுறையை மேலும் நீட்டிக்க வேண்டும் என ஆசிரியர் அமைப்புகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்ற 27 மாவட்ட ஊராட்சிகளில் ஆளும் அதிமுகவும் எதிர்க்கட்சியான திமுகவும் தலா 13 இடங்களை கைப்பற்றியுள்ளன. சிவகங்கையில் மொத்தம் இருக்கக்கூடிய 16 இடங்களில் இரு கட்சிகளும் தலா 8 இடங்களில் வென்றுள்ளன. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் 27 மற்றும் 30ஆம் தேதிகளில் நடைபெற்றன. இதில் 27 மாவட்டங்களில் மொத்தம் உள்ள 515 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாநில அமைச்சருக்கு நிகரான மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவிகளை கைப்பற்ற ஆளும் அதிமுகவும் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவும் தீவிரம் காட்டின. மொத்தமுள்ள 27 மாவட்டங்களில் திமுக 13 இடங்களையும் அதிமுக 13 இடங்களையும் கைப்பற்றுகின்றன. அரியலூர், கோவை, தர்மபுரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தேனி, திருப்பூர், கடலூர், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களை அதிமுக கைப்பற்றுகிறது.
கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா உதவியுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் அதிமுக கைப்பற்றுகிறது. திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாகை, நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருவள்ளூர், திருவாரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களை திமுக கைப்பற்றுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 16 இடங்களில் இரு கூட்டணிகளும் தலா 8 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தலில் யார் தேர்வு செய்யப்படுவார் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருபத்தி மாவட்டங்களில் உள்ள 515 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிகளில் 250 இடங்களை திமுகவும் 215 இடங்களை அதிமுகவும் கைப்பற்றியுள்ளன. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 27 மாவட்டங்களில் உள்ள 515 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிகளில் 514 இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் 513 இடங்களில் வெற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் இறந்ததால் திருவாரூரில் ஒரு வார்டில் தேர்தல் நடைபெறவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு வார்டில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முடிவு அறிவிக்கப்பட்ட 513 இடங்களில் திமுக கூட்டணி 272 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதில் திமுக மட்டும் 250 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 13 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 இடங்களையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. அதிமுக கூட்டணி 241 இடங்களில் வென்றுள்ளது. இதில் அதிமுக மட்டும் 215 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பாமக 16 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. பாஜக 6 இடங்களிலும், தேமுதிக 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழகத்தில் 314 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 5090 இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் 21 இடங்களில் உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதுவரை முடிவு அறிவிக்கப்பட்டுள்ள 5063 இடங்களில் திமுக கூட்டணி 2338 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதிமுக கூட்டணி 2185 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தனித்து போட்டியிட்ட அமமுக 95 இடங்களிலும், நாம் தமிழர் ஒரு இடத்தையும் கைப்பற்றியுள்ளன. மற்ற கட்சிகள் 444 இடங்களில் வென்றுள்ளன. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கட்சிகள் பெற்ற இடங்கள் குறித்த விவரங்களை சதவிகித அடிப்படையில் வரைகலையுடன் பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 515 மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பதவிகளில் 514 இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாநில தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் நள்ளிரவில் வெளியிடப்பட்ட முடிவின்படி திமுக 217 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதன்படி திமுகவின் வெற்றி விகிதம் 42.14%, காங்கிரசின் வெற்றி விகிதம் 2.52%, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றி விழுக்காடு 1.36%ஆகவும் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வெற்றி விகிதம் 0.39%.
கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அதிமுக 602 இடங்களில் வெற்றி பெற்றது. இதன் வெற்றி விகிதம் 91.9% பதிவானது. இதே தேர்தலில் திமுக வெறும் 30 இடங்களில் மட்டுமே கைப்பற்றிய நிலையில் வெற்றி விகிதம் 4.58% என்ற அளவில் இருந்தது. தற்போது நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களை தவிர்த்து 27 மாவட்டங்களில் 515 மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிமுக 187 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் வெற்றி விகிதம் 36.3 பதிவாகியுள்ளது. அதே வேளையில் திமுக 215 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் திமுகவின் வெற்றி விகிதம் 41% உயர்ந்திருக்கிறது. 2011, 2019 ஆகிய 2 உள்ளாட்சி தேர்தல்களிலும் அதிமுகவே ஆளும் கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மற்றும் கரூர் மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கையின் போது பதிவு செய்யப்பட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தாக்கல் செய்ய கோரிய திமுகவின் மனு குறித்து மாநில தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் சேலம், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என திமுக சார்பில் மனு செய்யப்பட்டது. இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திமுகவின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்தது. இதனையடுத்து வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடைபெற்றது என்பதற்கு சாட்சியாக கண்காணிப்பு கேமரா பதிவுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தினார். வாக்கு எண்ணிக்கை முடிந்ததும் சிசிடிவி பதிவுகள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் என தேர்தல் ஆணைய தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அது குறித்த விளக்கத்தை அறிக்கையாக அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜனவரி 20 ஒத்திவைத்தார். குலுக்கல் முறையில் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்வு செய்யப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களும் சில கிராமங்களில் அரங்கேறியுள்ளன. தேர்தலில் போட்டியிடும் இரு வேட்பாளர்களும் சமமான வாக்குகள் பெற்றிருந்தால் தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் 2 வேட்பாளர்களின் பெயரையும் துண்டு சீட்டில் எழுதி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பது உள்ளாட்சி மன்ற தேர்தல் விதிமுறையாக உள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஐயம்பாளையம் ஊராட்சியில் 1வது வார்டான சின்ன ஓலப்பாளையம் கிராமத்தில் அங்கப்பன், பொன்னுசாமி ஆகிய இரு வேட்பாளர்களும் தலா 47 வாக்குகளை பெற்றனர். இருதரப்பும் ஒப்புதல் அளித்ததை அடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் குலுக்கல் முறையில் அங்கப்பனை வெற்றியாளராக அறிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள கானூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் இருவர் சம அளவிலான வாக்குகள் பெற்றதால் குலுக்கல் முறையில் வெற்றியாளர் தேர்வு செய்யப்பட்டார். சுரேஷ் பாபு மற்றும் செல்வராணி ஆகிய இருவரும் தலா 613 வாக்குகள் பெற்றிருந்தனர். இதையடுத்து யார் தலைவர் என குலுக்கல் நடத்தப்பட்டதில் சுரேஷ் பாபு வெற்றியாளராக தேர்வானார். தமிழகத்தில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்றும் நாளையும் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புவோர், திருத்தம் செய்ய விரும்புவோர் முகாம்களில் அதற்குரிய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிக்கலாம். ஜனவரி 1 18 வயது பூர்த்தியானவர்களும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களும் தங்களது பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம். 2 நாட்கள் நடைபெறும் சிறப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 11 மற்றும் 12 இதேபோல வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 14 வெளியிடப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் பதிவாகியுள்ள சில வெற்றிகள் குறிப்பிடத்தகுந்தவையாக இருக்கின்றன. கல்லூரி மாணவிகள் தொடங்கி முதிய வேட்பாளர்கள் வரை நம்பிக்கை வைத்து வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். இதேபோல மேலும் சில சுவாரஸ்யமான வெற்றிகளையும் பார்க்கலாம். இத்தேர்தலில் நம்பிக்கையூட்டும் விதமாக இளம் பெண்களின் வெற்றி அமைந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே சேலூர் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 21 வயது இளம்பெண் ரோஹிணி 14 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பூசாலாங்குடி ஊராட்சி தலைவராக 22 வயது இளம்பெண் வெற்றி பெற்றுள்ளார். 2017 ஆண்டு பட்டப்படிப்பு முடித்தவரான சுபிதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியத்துக்குட்பட்ட என்தொட்டி பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளரான 21 வயது கல்லூரி மாணவி ஜெய்சந்தியா ராணி வெற்றி பெற்றுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 79 வயது மூதாட்டி வீரம்மாள் 195 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 2 முறை உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த வீரம்மாள் தளராமல் தனது 3வது முயற்சியில் வெற்றி பெற்றுள்ளார்.
இதேபோல திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிட்ட 82 வயது மூதாட்டி விசாலாட்சி வெற்றி பெற்றுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஊராட்சி ஒன்றியம் 2வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்ட ரியா என்ற திருநங்கை வெற்றி பெற்றுள்ளார். 950 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் கந்தமாலை அவர் தோற்கடித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தரைக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 73 வயதான மூதாட்டி 60 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க பாடுபட போவதாக அவர் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பிச்சுவிலை ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பெண் வெறும் 10 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இந்த பதவி பட்டியலினத்தவர்க்காக ஒதுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு பெரும்பான்மையாக வசிக்கும் பிற சமூகத்தினர் தேர்தலில் வாக்களிக்கவில்லை. ஊராட்சியில் உள்ள 6 வார்டுகளின் உறுப்பினர் பதவிக்கும் போட்டியிடவில்லை. தலைவர் பதவிக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி, சுந்தரி ஆகியோர் போட்டியிட்டனர். தேர்தலில் மொத்தம் 13 வாக்குகளே பதிவாகியிருந்தன. வாக்குகள் எண்ணப்பட்டதில் ராஜலட்சுமி 10 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கான்சாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சரஸ்வதி என்ற துப்புரவு பணியாளர் வெற்றி பெற்றுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டியிருப்பதாக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். வெற்றி பெற்றவர்கள், அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், கட்சி தோழர்கள் வெளியிலிருந்து முழக்கம் எழுப்பி பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துத்தான் ஒவ்வொரு வெற்றியையும் பெற முடிந்தே தவிர இயல்பாக அது நடைபெறவில்லை என்பதை அந்த யதார்த்தத்தை தேர்தல் ஆணையர் அவர்கள் நிராகரிக்க முடியாது. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என்பது உள்ளாட்சி தேர்தல் வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த வெற்றி இனி நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஸ்டாலின் தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதற்கான அடையாளமே இந்த வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியுரிமை சட்ட திருத்தம் தொடர்பான சிறுபான்மையின மக்களின் அச்சம் உள்ளாட்சித் தேர்தலில் பிரதிபலித்துள்ளதாக அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊராட்சி தேர்தலில் அன்வர் ராஜாவின் மகள் ராவியதுல் அதரியா மண்டபம் ஊராட்சி ஒன்றியம் 2வது வார்டில் போட்டியிட்டார். அவர் 343 வாக்குகள் குறைவாக பெற்று திமுக வேட்பாளர் சுப்புலட்சுமியிடம் தோல்வியை தழுவினார்.
இதேபோல மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட 16வது வார்டில் போட்டியிட்ட அன்வர் ராஜாவின் மகன் நாசர் அலியும் திமுக வேட்பாளர் தௌஃபிக் அலியிடம் 1343 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். எனவே முஸ்லீம்கள் நிச்சயமாக அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள். எனவே முஸ்லீம்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்தும் வாக்களிக்காவிட்டால் அந்த 2 கவுன்சிலும் ஜெயிக்க முடியாது என்று தெரிந்தும் அது தெரிந்ததால் தான் அங்கிருக்கின்ற லோக்கலாக இருக்கின்ற கட்சிக்காரர்கள் நிற்க முன்வரவில்லை. எனவே நான் என்னுடைய மகளையும் நிப்பாட்டேன். குடியுரிமை திருத்த சட்டத்தால் மைக்ரன்ட்ஸ் என்று கண்டறியப்பட்ட அஸ்ஸாமில் கண்டறியப்பட்ட 19 லட்சம் பேரில் 14 லட்சம் பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் குடியுரிமை பெறுகிறார்கள். அவர்களாவது குடியுரிமை பெறட்டுமே என்கின்ற ஆதங்கத்தில் தான் அதிமுக அதை ஆதரித்தது. ஆனால் இப்போது என்ஆர்சியை நாடு முழுவதும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று 2-3 முறை நம்முடைய அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். என்ஆர்சி என்பது இந்தியா முழுவதும் வருமானால் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் அகதிகளாக மாறிவிடுவார்கள் என்ற அச்சம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கின்ற காரணத்தால் இது எங்களை பகைவனை போல் பார்க்கிறார்கள். சாதாரணமாக அல்ல, பகைவனை போல் பார்க்கிறார்கள். எங்களுடைய உறவினர்கள் கூட நாங்கள் போனால் இப்படி திரும்பிக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று கிராமப்புறங்களில் இஸ்லாமிய குவார்டர்ஸ்களில் இருக்கிறது. இந்த நிலைமையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரியும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் தெரியும். அவர்களெல்லாம் இதை பற்றி வெகு விரைவில் கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பார்கள். கூட்டணி கட்சியிலே எதிர்க்கிற போது நாமும் கூட்டணி கட்சி தான் என்கிற நிலையில் நாம் என்சிஆரை மாநிலத்தில் நாங்கள் அமல் நடத்த மாட்டோம் என்று சொன்னால் நாம் இழந்த சிறுபான்மை மக்களின் செல்வாக்கை மீண்டும் பெற்றுவிட முடியும் என்ற என்னுடைய கருத்தை நான் எங்களுடைய தலைமைக்கு சொல்லியிருக்கிறேன். கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற்றதாக அதிகாரிகள் அறிவித்திருப்பதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டார். திமுக வெற்றி பெற்ற இடங்களில் உயர் அதிகாரிகளின் உதவியுடன் அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி தேர்தலில் பல்வேறு இடங்களில் ஆளும் அதிமுக மாவட்ட உயர் அதிகாரிகளுடைய முழு ஒத்துழைப்போடு ஆசீர்வாதத்தோடு அத்துமீறல்களில் ஈடுபட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற இடங்களையெல்லாம் அதிமுக வெற்றி பெற்றதாக அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர். தோல்வியை தலைவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கியுள்ளனர். இந்தியாவில் இருக்கும் எந்தவொரு குடிமகனின் குடியுரிமையை பறிக்கும் வகையிலான ஷரத்துகள் குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் இடம்பெறவில்லை என்றும் குடியுரிமை வழங்குவதற்காகவே இச்சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் குடியுரிமை சட்டத்திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து பேசிய அவர், குடியுரிமை சட்டத்திருத்தம் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டதில்லை என்றும் இச்சட்ட திருத்தம் பற்றி பொதுமக்களிடையே காங்கிரஸ் தான் தவறான தகவல்களை பரப்பி வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இச்சட்ட திருத்தம் பற்றி எதிர்க்கட்சிகள் எவ்வளவு விமர்சித்தாலும் அரசு கவலைப்படாது என்றும் சட்ட திருத்தத்தை அமல்படுத்தும் முடிவில் இருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்கப் போவதில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார்.